எஸ்பி இன்ஜினியரிங். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ, தேனியில் வந்து நாங்கள் இன்டர்லாக் மிஷின் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மிஷின் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த சைட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கஸ்டமர் பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து எங்கள் கம்பெனிக்கு வந்து கொட்டேஷன் வாங்கி, சார் இந்த எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன இதுன்னு சொல்லி எல்லாமே டெமோவெல்லாம் கேட்டுட்டு போனாங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு நாங்கள் எல்லாமே விரிவாக்கம் கொடுத்தோம். லோன் கிடைக்கிறத பற்றி சொன்னோம். எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து எங்கள்கிட்ட வந்து அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. 6 இன்ச் டை ஒன்று, 8 இன்ச் டை ஒன்று கேட்டிருந்தாங்க. ஃபுல் செட்டப், ஹைட்ராலிக் செட்டப்பு அண்ட் மிக்சரு. ஸோ இந்த கஸ்டமருக்கு நாங்கள் வந்து ஃபிட்டிங் பண்ண போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது பார்த்திங்கன்னா மேனுவலாக இவங்க வாங்கியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து மேனுவலாக நாங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேனுவலாக வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஃபிட்டிங் பண்ணி ஒவ்வொன்றும் ஓஸ் கனெக்டடு எல்லாமே நாங்கள் சைட்டில் போய் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா இவங்க கிராமத்தில் இருக்கிறதுனால இவங்க எல்லாமே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பர்ஃபெக்டாக நாங்கள் சொல்லி கொடுத்துக்குறோம். எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பக்கத்தில் நின்று அவங்களுக்கு கஸ்டமருக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தோம். ஒரு டைமுக்கு 2 டைம் மிக்சிங்கும் போட்டு காட்டி அவங்களுக்கு நல்லாவே எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது மேனுவல் மூலிமா எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். இது ஒரு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா அங்கே போய் கரெக்டாக நாங்கள் வச்சு கொடுத்துருவோம் 15 டன்னு. அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, அவசியம் இல்லை. இதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா நம்ம கால் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோன்லேயே சொல்லிடுவோம். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியல, ரொம்ப டவுட் அப்படின்னா வீடியோ கால் பண்ணலாம். ஸோ அதுக்கும் மேலே எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு கால் பண்ணி ஒரு 2 டேஸில் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து நேரடியாக வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இந்த ஓஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் ஓஸ் நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். இந்த ஓஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுக்காக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த ஓஸ் மூலிமா தான் உங்களுக்கு ப்ரெஷர் கிடைக்கும். அதாவது ஹைட்ராலிக் ஆயில் மூலிமா தான் உங்களுக்கு இந்த 15 டன் ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா கீர் ஆயில் ஊற்றுறாரு. ஸோ இந்த பவர் பேக் பார்த்திங்கன்னா 210 லிட்டரு கெப்பாசிட்டி கொண்டது. அதாவது 300 லிட்டரு கெப்பாசிட்டி, ஆனால் 250 லிட்டரு நம்ம ஊற்றலாம். அதில் அவ்வளோதான் போதுமானது. ஸோ இதில் கீர் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 லிட்டர் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி விட்ருவோம் இந்த மிக்சரில். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டவுட் கேட்டார். சார் இது எப்படி சார் ரன் பண்ணுறது, இது எப்படி சார் எப்படி ப்ரொடக்ஷன் எடுக்கிறது ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தாரு, கேட்டார். நாங்கள் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தோம். எப்படி ரன் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தோம். இது பார்த்திங்கன்னா ஆயில் நாங்கள் இன்சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்கள். பவர் பேக்குக்கு 210 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட அந்த கேன் மூலிமா நம்ம 300 கிலோ கெப்பாசிட்டி கொண்ட பவர் பேக்கில் இன்செர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் மிக்சிங்லாம் போட்டு ரா மெட்டீரியல்லாம் போட்டு அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மிக்சிங் வந்து பக்காவாக வந்துடும். நம்ம போடுற கெப்பாசிட்டி தான் 300 கிலோனா 250 கிலோ தான் நீங்கள் போடணும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா கீர் பாக்ஸோட லோடிங் வந்து கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு மிக்சிங் பண்ணிக்கலாம். மிக்சிங் போட நம்ம இந்த பக்கம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மிக்சிங் என்ன அளவு அப்படிங்கிறத நாங்களே வந்து எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் மிக்சிங் போட்டால் போதுமானது. நிறைய பேர் மிக்சிங்கில் தான் சொதப்புவாங்க. எவ்வளோ தண்ணி போடணும், எவ்வளோ இது பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு டைம் 2 டைம் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா 3ஆவது டைம் அவங்களுக்கே வந்து அந்த எவ்வளோ பதம் வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கரெக்டாக வந்து புரிஞ்சிடும். நாங்களே பார்த்திங்கன்னா அந்த சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-3 டைம் நாங்கள் போட்டு கொடுத்து அவங்களுக்கு ஓட்டி காட்டணும். பாருங்கள், கல் இப்படி ஃபினிஷிங் பக்காவாக வரும் பாருங்கள். கார்னர் டு கார்னர்ஸ் அப்படியே செக் எழுத மாதிரி இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கஸ்டமர் கல்லோட ஃபினிஷிங் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னார். ரிவர் ஆப்ரேட்டிங் தான். எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் பழகிக்கலாம். அப்பு டவுனு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே வர நம்பர்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளேல வர நம்பருக்கு. நன்றி.